கொடுத்துருக்கு, ஸ்பேரோ கொடுத்துருக்கு, அவுல் கொடுத்துருக்கு. இதெல்லாம் சில பேர்ட்ஸோட பிக்சர்ஸ். பேர்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்ட்ஸ் லேண்டில் இருக்கும், சில பேர்ட்ஸ் வந்து வாட்டரில் இருக்கும், சிலது ட்ரீஸில் இருக்கும். ஸோ பேர்ட்ஸ் லிவ் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இருக்கும். மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் லிவ்ஸ் ஆன் ட்ரீஸ். மோஸ்ட்லி என்னென்னா பேர்ட்ஸ் எல்லாம் ட்ரீஸில் இருக்கும். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேரட், உட்பக்கர், ஹார்ன்பில்ஸ், இதெல்லாம் ட்ரீஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் தட் லிவ் ஆன் கிரவுண்ட். கிரவுண்டில் இருக்க பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் பேர்ட்ஸ் cannot fly. கிரவுண்டில் இருக்க பேர்ட்ஸால் என்ன பண்ண முடியாதுன்னா பறக்க முடியாது. The wings of these birds are not large and strong enough to allow them to fly. இதோட விங்ஸ் வந்து பெருசாக இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால பறக்க முடியாது. ஸோ அது எங்கே இருக்குன்னா கிரவுண்டில் உயிர் வாழுது. இந்த மாதிரிப்பட்ட பேர்ட்ஸ் என்ன சொல்கிறோன்னா ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். இதுக்கு வந்து ஃப்ளைட் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரிச்சஸ், கிவிஸ், பென்குயின், இதெல்லாம் லேண்டில் இருக்கும். ஸோ இதை என்ன சொல்கிறோன்னா ஃப்ளைட்லெஸ் பேர்ட் அப்படி சொல்கிறதுக்கு வந்து விங்ஸ் வந்து பெருசாக இருக்காது. ஸோ இதால் பறக்க முடியாது. ஃப்ளைட்லெஸ் பேர்ட் வாக். இது என்ன பண்ணால் நடக்கும். பென்குயின்ஸ் ஆர் எக்ஸலண்ட் ஸ்விம்மர்ஸ் அண்ட் லிவ் ஆன் லேண்ட் அண்ட் இன் சீ. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பென்குயின் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீயில் வந்து ஸ்விம் பண்ணும், அப்புறம் லேண்டில் வந்து வாழும். வாட்டர் பேர்ட்ஸ்னாலே என்ன சொல்லலாம்னா மெயின்லி அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வாட்டர்லேயே தான் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம்னா வாட்டர் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் லிவ் நியர் சீஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ். சச் பேர்ட்ஸ் ஆர் கால்ட் வாட்டர் பேர்ட்ஸ். இந்த மாதிரிப்பட்ட பேர்ட்ஸ் என்ன சொல்கிறோம், தண்ணியிலே இருக்கிறதுனால we called it வாட்டர் பேர்ட்ஸ். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இந்த பிக்சரை பாருங்கள். டக், பெலிகான், சீகல். டக்னா எல்லாத்துக்குமே தெரியும், வாத்து. பெலிகான்னா என்னென்னா நாரை. சீகல்னா என்ன சொல்லுவோம்னா கடல் புறான்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னென்னா மோஸ்ட்லி இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வாட்டரில் இருக்கும். சம் வாட்டர் பேர்ட்ஸ் such as ducks stay in water most of the time. மோஸ்ட் ஆஃப் த டைமே டக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்னா வாட்டர்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாடி பார்ட்ஸ் ஆஃப் த பேர்ட். ஆல் பேர்ட்ஸ் ஹாவ் 2 eyes, 2 ears, 2 legs, 2 wings and a tail. பேர்ட்ஸ்க்கு என்ன இருக்கும்னா 2 கண்ணு, காது, கால், விங்ஸு, அப்புறம் என்ன டெயில் இருக்கும், ஒரு டெயில் இருக்கும். பேர்ட்ஸ் do not have external ears. அதுக்கு தனியாக காது மாதிரி கிடையாது. they have 2 tiny spots covered with thin skin. அதுக்கு வந்து சின்ன ஸ்பாட் மாதிரி இருக்கும். அந்த பிக்சரை பாருங்கள், இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். they have 2 tiny spots covered with thin skin. மெல்லிசான ஸ்கின்னால் கவர் ஆகிருக்கும். which help them to hear. இது மூலம் தான் அது வந்து கேட்கும். these ears are located behind their eyes. ஐஸ்க்கு பின்னாடி இந்த இயர்ஸ் இருக்கும். ஸோ இதான் என்னது பாடி பார்ட்ஸ் ஆஃப் அ பேர்ட். பேர்ட்ஸ் ஹாவ் டைனி ஹோல்ஸ் ஆன் த beak through which they breathe. இது தவிர அது எப்படி ப்ரீத் பண்ணும்னா அதோட பீக்கில் டைனி ஹோல்ஸ் இருக்கும், அது மூலம் அது ப்ரீத் பண்ணும். தே ஆல்சோ ப்ரீத் டைரக்ட்லி த்ரூ ஓப்பன் பீக்ஸ். வாயை திறந்து வச்சு கூட ப்ரீத் பண்ணும். 2 டைப்பாக ப்ரீத் பண்ணும். ஒன்று வந்து அந்த பீக்கு மேலே இருக்க டைனி ஹோல்ஸ் மூலம் ப்ரீத் பண்ணும், இன்னொன்று வாயை திறந்து வச்சுட்டு ப்ரீத் பண்ணும். The body of a bird is covered with different types of feathers. Some birds have colorful feathers. சில பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும் பாடியை சுற்றி. சம் பேர்ட்ஸ் ஹவ் கலர்ஃபுல் ஃபெதர்ஸ். சில பேர்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா கலர்ஃபுல் ஃபெதர்ஸாக இருக்கும். பாடி ஃபெதர்ஸ். தீஸ் ஆர் ஸ்மால் அண்ட் ஸ்டிஃப் ஃபெதர்ஸ் that give shape to the body. இந்த ஃபெதர் வந்து சின்னதாக இருக்கும். ஸ்டிஃப் ஃபெதர்ஸ்னால் என்னென்னா கடினமான இறகுகளை தான் ஸ்டிஃப் ஃபெதர்ஸ்ன்னு சொல்லுவோம். that give shape to the body. இந்த ஃபெதர்ஸ் தான் அந்த பேர்டுக்கு ஷேப் கொடுக்குது. இதில் எப்படி இருக்கும்னா ஃபெதர், பாடி ஃபெதர் வந்து ஸ்மாலாக இருக்கும். அப்புறம் ஸ்டிஃப் ஃபெதர்ஸ், ஸ்டிஃப்னா கடினமாக இருக்கும். நெக்ஸ்ட் டவுன் ஃபெதர் பார்த்தீங்கன்னா these are small, soft and fluffy feather. இந்த பிக்சர் கொடுத்துட்டாங்க பாருங்க. டவுன்
டவுன் ஃபெதருக்கு. இது ரொம்ப சின்னதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஃப்ளஃபின்னா பஞ்சு மாதிரி இருக்கும், அதுதான் ஃப்ளஃபி இருக்கும். அண்ட் ஃப்ளஃபி ஃபெதர்ஸ் தட் கீப் த பேர்ட்ஸ் பாடி வார்ம். அந்த பேர்டோட பாடியை வந்து அப்படி சூடாக வச்சுருக்கும். ஸோ டவுன் ஃபெதர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சின்னதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து அந்த பேர்டுக்கு பாடியை வந்து சூடாகவே வச்சுருக்கோம், வார்மாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் ஃபெதர்ஸ். 3 டைப் ஆஃப் ஃபெதர்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாடி ஃபெதர், நெக்ஸ்ட் டவுன் ஃபெதர், தேர்ட் வந்து ஃப்ளைட் ஃபெதர்ஸ். These are long and flat feathers that are present on the wings and tail. இந்த ஃபெதர் வந்து எப்படி இருக்கும்னா லாங்காக ஃப்ளாட்டாக இருக்கும். இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விங்ஸ்லேயும் டெய்லையும் இருக்கும். ஃப்ளைட் ஃபெதர்ஸ் ஹெல்ப் த பேர்ட் டு ஃப்ளை. இதான் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து பறக்க யூஸ் ஆகுது. ஸோ அந்த பிக்சரை பாருங்கள், ஃப்ளைட் ஃபெதர்ஸ் கொடுத்துருக்காங்க.